தமிழகத்தின் புதிய தலைமைச் செயலாளராக கிரிஜா வைத்தியநாதன் நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழகத்தின் 4வது பெண் தலைமைச் செயலாளர் இவர். இதுவரை பதவியில் இருந்த பெண் தலைமைச் செயலாளர்கள் பற்றிய ஒரு தொகுப்பை தற்போது பார்க்கலாம். 2002ஆம் ஆண்டு தமிழக முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதாவின் ஆட்சியில்தான் முதன்முறையாக தமிழகத்தில் ஒரு பெண் IAS அதிகாரி தலைமைச் செயலாளராக நியமிக்கப்பட்டார். அவர் லக்ஷ்மி பிராணேஷ். கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்தவர். முதல் பெண் தலைமைச் செயலாளர் என்ற அந்தஸ்தை இவர் பெற்ற அதே நேரம் இவரைச் சுற்றி பல்வேறு சர்ச்சைகளும் எழுந்தன. இவர் தலைமை செயலாளராக இருந்தபோதுதான் தமிழக அரசு ஊழியர்களின் மிகப்பெரிய வேலை நிறுத்தம் நடைபெற்றது. பெரிய அளவில் அரசு ஊழியர்கள் கைது செய்யப்பட்டார்கள். லட்சக்கணக்கான அரசு ஊழியர்கள் ஒரே நேரத்தில் டிஸ்மிஸ் செய்யப்பட்ட சம்பவம் நடந்தேறியது. இன்னொரு பக்கம் தமிழக ஆளுநர் மாற்றம் தொடர்பான உச்சநீதிமன்ற வழக்கில் லக்ஷ்மி பிராணேஷ் தாக்கல் செய்த பிரமாண பத்திரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்த அதுவே சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்காகவும் மாறியது. ஆனால் அந்த மனுவை பிறகு உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டது. 2வது பெண் தலைமைச் செயலாளராக 2010ஆம் வருடம் கருணாநிதி முதல்வராக இருந்தபோது மாலதி நியமிக்கப்பட்டார். தஞ்சையைச் சேர்ந்த மாலதி 1977ஆம் ஆண்டு IAS அணியைச் சேர்ந்தவர். மாலதிக்கு தமிழ், கன்னடம், ஹிந்தி, ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் பேசவும் எழுதவும் தெரியும். 2003ஆம் ஆண்டு மாலதிக்கு மார்பக புற்றுநோய் கண்டறியப்பட்டு அதற்கான சிகிச்சைகளை எடுத்து வந்தார். புற்றுநோயுடனேயே அரசின் உயர் பதவிகளையும் வகித்தார். புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வுகளையும் ஏற்படுத்த அவர் தவறவில்லை. தனது முழுமையான ஆற்றல் வெளிப்பட்டதே புற்றுநோய் பாதிப்பில்தான் என்று வெளிப்படையாக சொன்னவர் மாலதி. மாலதி தலைமை செயலாளராக இருந்தபோது தமிழகத்தின் DGPயாக லத்திகா சரண் இருந்தார். மாநில அரசின் இருவரும் பதவிகளில் பெண்கள் இருந்தது குறிப்பிடத்தக்கது. 2011இல் மீண்டும் தமிழகத்தில் ஜெயலலிதா தலைமையில் அதிமுக அரசு அமைந்தபோது 41வது தலைமை செயலாளராக கேரளத்தைச் சேர்ந்த ஷீலா பாலகிருஷ்ணன் 2012ஆம் ஆண்டு நியமிக்கப்பட்டார். இவர் 1976ஆம் ஆண்டில் IAS பணியில் சேர்ந்தவர். 1976ஆம் ஆண்டில் கேரளாவின் திருவனந்தபுரம் மாவட்ட ஆட்சியராக ஷீலா பொறுப்பேற்றபோது அவருக்கு வயது 22. முதல் முயற்சியிலேயே IAS தேர்வில் வெற்றி பெற்றவர். 1983இல் அப்போதைய தமிழக முதல்வரான MGRஆல் சமூக நலத்துறை அதிகாரியாக நியமிக்கப்பட்ட ஷீலா பாலகிருஷ்ணன் 2000இல் திமுக ஆட்சியிலும் சமூக நலத்துறை செயலாளர் பதவியை வகித்தார். 2014 மார்ச் மாதம் ஷீலா ஓய்வு பெற்றபோது அவரை அரசு ஆலோசகராக நியமித்தார் ஜெயலலிதா. தற்போது வரை தொடர்ந்து அந்த பதவியையே அவர் வகித்தும் வருகிறார். முதலமைச்சருக்கு ஆலோசனை கூறுவாரே தவிர அரசு தரப்பை மீறி முடிவெடுக்க மாட்டார். கோப்புகளுக்கான ஆவணங்களை ஆங்கிலத்தில் தட்டச்சு செய்து முதல்வரின் பார்வைக்கு அனுப்புவது ஷீலாவின் வழக்கம். ஜெயலலிதாவின் ஆட்சி முறைக்கு இயல்பாக பொருந்தி போனவர் ஷீலா. அதனால்தான் நினைத்த போதெல்லாம் அதிகாரிகளை மாற்றும் ஜெயலலிதா இவருக்கு மட்டும் நிரந்தர இருக்கை கொடுத்து தனது அருகிலேயே வைத்திருந்தார். இப்போதும் தமிழக முதல்வர் பன்னீர்செல்வத்தின் நிழலாக வலம் வந்து கொண்டிருக்கிறார் ஷீலா. இந்த நிலையில் தமிழகத்தின் 4வது பெண் தலைமை செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ள கிரிஜா வைத்தியநாதன் 1959ஆம் ஆண்டு பிறந்தவர். சென்னை IITயில் இயற்பியல், வேதியியல், கணிதம் ஆகிய பிரிவுகளில் பட்டம் பெற்றவர். 1981ஆம் ஆண்டு பிரிவின் IAS அதிகாரியான கிரிஜா வைத்தியநாதன் கடந்த 30 ஆண்டுகளாக கல்வி, சுகாதாரம், வேளாண்மை, போக்குவரத்து, மாநில திட்டக்குழு உள்ளிட்ட பிரிவுகளில் பணியாற்றியுள்ளார். நேற்று வரை கூடுதல் தலைமை செயலாளர் அந்தஸ்தில் நில நிர்வாகத்துறை ஆணையராக இருந்தவர் இன்று தலைமைச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். இவரது பதவிக்காலம் இன்னும் 3 ஆண்டுகள் உள்ளது.